சூளகிரி அருகே புதியதாக உருவாக்கப்பட்ட தேருக்கு 60 அடி உயர பூமாலையை அணிவித்த இளைஞர்கள். கோவிந்தா கோவிந்தா முழக்கங்களை எழுப்பி பக்தி பரவசமடைந்த பக்தர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தட்சிண திருப்பதி எனப்படும் கோபசந்திரம் ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்ட புதிய தேரின் முதல் தேரோட்டம் இன்று நடந்தது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் இந்த திருக்கோவிலுக்கு புதிய மகாரதம் அமைக்கப்பட வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. கடந்த 13 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த தேர் கட்டுமான பணியில் சுமார் 9265 கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை செய்துள்ளனர். இந்த புதிய மகாரதம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பழங்கால சிற்ப கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 60 அடி உயரம் 100 டன் எடையில் உருவான இந்த மகா ரதத்தில் நுணுக்கமான கலை நயத்துடன் கூடிய மர சிற்பங்கள் அமைந்துள்ளது அனைவரையும் வெகுவாக கவரும்படியாக உள்ளன. இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோப ராமானுஜ ஜீயர் அவர்கள் பங்கேற்று பல்வேறு பூஜைகள் செய்த நிலையில் புதிய தேரில் வெங்கடரமண சுவாமி அமர வைக்கப்பட்டு திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டனர். முன்னதாக இளைஞர்கள் சார்பில் புதியதாக உருவாக்கப்பட்ட திருத்தேருக்கு 60 அடி நீள பிரம்மாண்ட மாலையை அணிவித்தனர். லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட மாலைகளை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சுமந்தபடி சென்று கிரேன் உதவியுடன் திருத்தேருக்கு கோவிந்தா கோவிந்தா என்கிற முழக்கங்களை எழுப்பி அணிவித்தனர். 60 அடி நீள பூ மாலையை சுமந்து சென்றதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்.